அன்று கடம்பூர் மாளிகையில் நடந்த நள்ளிரவு கூட்டத்திலிருந்து அறிந்து கொண்ட விஷயங்கள் வந்தியத்தேவனை திக்குமுக்காட செய்துவிட்டன. சோழ மகா சாம்ராஜ்யத்துக்கு வெளிப்பகைவர்களால் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்கி சில வருஷங்கள் தான் ஆகியிருந்தன. இளவரசர் ஆதித்த கரிகாலர் மகா வீரர், போர்க்கலையில் நிபுணர், ராஜதந்திரத்தில் சாணக்கியர். தம்முடைய அறிவாற்றல்களையும் சோழ நாட்டு படைகளின் போர் திறனையும் பூரணமாக பயன்படுத்தி இரட்டை மண்டலத்து கிருஷ்ண மன்னனின் ஆதிக்கத்தை தொண்டை மண்டலத்திலிருந்து அடியோடு தொலைத்தார். வெளிப்பகை ஒருவாறு ஒளிந்தது. இந்த நிலைமையில் உள்கலகமும் சதியும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கின்றன. வெளிப்பகையை காட்டிலும் அபாயகரமான இந்த உள்பகையின் விளைவு என்ன ஆகும்? சோழ நாட்டின் புகழ்பெற்ற வீரர்களும் அமைச்சர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் அல்லவா இந்த பயங்கரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பழுவேட்டரையரும் அவருடைய சகோதரரும் எப்பேற்பட்டவர்கள்? அவர்களுடைய சக்தி என்ன, செல்வாக்கு என்ன? இங்கே இன்று கூடியிருந்த மற்றவர்கள் தான் எவ்வளவு பெயரும் புகழும் செல்வாக்கும் வாய்ந்தவர்கள். இத்தகைய கூட்டம் இதுதான் முதற் கூட்டமா இருக்குமா? பழுவேட்டரையர் மூடு பல்லக்கில் மதுராந்தகரை வைத்து இவ்விதம் இன்னும் எத்தனை இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறாரோ. அடடா, முதிய வயதில் ஓர் இளம் பெண்ணை மணந்து கொண்டது இவருக்கு இந்த சதிகார முயற்சிக்கு எவ்வளவு சாதகமாக போய்விட்டது. சோழ சிம்மாசனத்துக்கு உரியவர் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தான் என்பது பற்றி இன்று வரை வந்தியத்தேவனுடைய மனதில் எவ்வித சந்தேகமும் உதிக்கவில்லை. போட்டி ஒன்று ஏற்படக்கூடும் என்று அவன் கனவிலும் கருதவில்லை. கண்டராதித்தருடைய புதல்வர் மதுராந்தகரை பற்றி அவன் கேள்விப்பட்டதுண்டு. தந்தையை போலவே புதல்வரும் சிவபக்தி செல்வர் என்று அறிந்ததுண்டு. ஆனால் அவர் ராஜ்யத்துக்கு உரிமை உள்ளவர் என்றோ அதற்காக போட்டியிட கூடியவர் என்றோ கேள்விப்பட்டதில்லை. அந்த எண்ணமே அவனுடைய மனதில் அதுவரையில் தோன்றியதில்லை. ஆனால் நியாயங்கள் எப்படி? பட்டத்துக்கு உரியவர் உண்மையிலேயே யார்? ஆதித்த கரிகாலரா, மதுராந்தகரா? யோசிக்க யோசிக்க இரு தரப்பிலும் நியாயம் இருப்பதாகவே தோன்றுகிறது. போட்டி என்று உண்மையில் ஏற்பட்டால் இவர்களில் யார் வெற்றி பெறுவார்கள்? தன்னுடைய கடமை என்ன? ஆகா, என்னென்னவோ மனக்கோட்டை கட்டி கொண்டு காஞ்சியிலிருந்து இந்த யாத்திரை கிளம்பினோமே. பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலருக்கு உகந்தபடி நடந்து கொண்டு சோழ பேரரசில் பெரிய பெரிய பதவிகளை அடையலாம் என்று ஆசைப்பட்டோமே. காலா காலத்தில் வானர் குலத்தின் பூர்வீக ராஜ்யத்தை கூட திரும்ப பெறலாம் என்று நினைத்தோமே. இதற்கெல்லாம் சாதனமாக எந்த புளியங்கொம்பை பிடித்தோமோ அதுவே முறிந்துவிடும் போலிருக்கிறதே. இத்தகைய சிந்தனைகளினால் வந்தியத்தேவன் இரண்டாம் முறை வந்து படுத்த பிறகு வெகு நேரம் தூக்கம் பிடிக்காமல் திண்டாடினான். கடைசியாக இரவு 4ஆம் ஜாமத்தில் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் அவனுக்கு ஒருவாறு தூக்கம் வந்தது. மறுநாள் காலையில் உதயசூரியனுடைய செங்கிரணங்கள் சுளீரென்று அவன் மீது பட்டபோது கூட வந்தியத்தேவன் எழுந்திருக்கவில்லை. கந்தமாறன் வந்து தட்டி எழுப்பிய போதுதான் தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்தான். வல்லவரையா, ராத்திரி நன்றாய் தூக்கம் வந்ததா என்று கந்தமாறன் விருந்தினரை உபசரிக்கும் முறைப்படி கேட்டான். பிறகு அவனாகவே, மற்ற விருந்தினரெல்லாம் தூங்க சென்ற பிறகு நான் இங்கு வந்து பார்த்தேன். நீ நன்றாய் கும்பகர்ணன் போல் தூங்கிக் கொண்டிருந்தாய் என்று சொன்னான். வந்தியத்தேவன் மனதில் பொங்கி எழுந்த நினைவுகளை எல்லாம் அடக்கிக் கொண்டு, கந்தமாறா, குறவை கூத்து பார்த்துவிட்டு இங்கு வந்து படுத்ததுதான் தெரியும். இப்போது தான் எழுந்திருக்கிறேன். அடடா, இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே. உதித்து ஒரு ஜாமம் இருக்கும் போலிருக்கிறதே. உடனே நான் கிளம்ப வேண்டும். கந்தமாறா, குதிரையை ஆயத்தம் பண்ணும்படி உன் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடு என்றான் வந்தியத்தேவன். வல்லவரையா, அதற்குள்ளே நீ புறப்படுவதாவது என்ன அவசரம்? 10 நாளாவது இங்கே தங்கிவிட்டு தான் போக வேண்டும் என்றான் கந்தமாறன். கந்தமாறா, தஞ்சாவூரில் என் மாமனுக்கு உடம்பு சீராக இல்லை, பிழைப்பதே கடினம் என்று செய்தி வந்தது. ஆகையால் சீக்கிரத்தில் அவரை போய் பார்க்க வேண்டும், உடனே புறப்பட வேண்டும் என்று ஒரே போடாக போட்டான் வல்லவரையன். வல்லவரையா, அப்படியானால் திரும்பி வரும் போதாவது இங்கே சில நாள் கட்டாயம் தாமதிக்க வேண்டும். கந்தமாறா, அதற்கென்ன, அப்போது பார்த்து கொள்ளலாம். இப்போது நான் புறப்படுவதற்கு விடை கொடு. வல்லவரையா, அவ்வளவு அவசரப்படாதே. காலை உணவு அருந்திவிட்டு புறப்படலாம். நானும் உன்னுடன் கொள்ளிட நதி வரையில் வருகிறேன். கந்தமாறா, அது எப்படி முடியும்? யார் யாரோ பெரிய பெரிய விருந்தாளிகள் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார்களே, அவர்களை விட்டுவிட்டு என்னுடன் எப்படி வர முடியும்? வந்தியத்தேவா, உன்னை விட பெரிய விருந்தாளி எனக்கு யாரும் இல்லை என்று கூறிய கந்தமாறவேள் சட்டென்று நிறுத்தி கொண்டான். வந்தவர்கள் பெரிய விருந்தாளிகள் தான். ஆனால் அவர்களை கவனித்துக் கொள்ள என் தந்தை இருக்கிறார். அரண்மனை அதிகாரிகளும் இருக்கிறார்கள். உன்னோடு நேற்று ராத்திரி கூட நான் அதிக நேரம் பேசவில்லை. வழிநடையிலாவது சிறிது நேரம் உன்னோடு சலாபம் செய்தால்தான் என் மனம் நிம்மதியடையும். அவசியம் கொள்ளிடக்கரை வரையில் வந்தே தீருவேன் என்றான் கந்தமாறன். நண்பா, எனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இல்லை. உன் இஷ்டம், உன் சௌகரியம் என்றான் வந்தியத்தேவன். ஒரு நாளிகை நேரத்துக்கு பிறகு இரு நண்பர்களும் இரு குதிரைகளில் ஏறி சம்புவரையர் மாளிகையில் இருந்து புறப்பட்டு சென்றார்கள். குதிரைகள் மெதுவாகவே சென்றன. பிரயாணம் மிகவும் இன்பகரமா இருந்தது. மேலக்காற்று சாலை புழுதியை வாரி அடிக்கடி அவர்கள் மேல் இறைத்ததை கூட அந்த நண்பர்கள் பொருள்படுத்தவில்லை. பழைய ஞாபகங்களை பற்றிய பேச்சில் அவ்வளவாக மனதை பறி கொடுத்திருந்தார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் வந்தியத்தேவன், கந்தமாறா, உன் வீட்டில் ஒரே ஒரு இரவு தான் தங்கினாலும் அது எனக்கு எவ்வளவோ பயனுள்ளதா இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ஏமாற்றம். உன் சகோதரியை பற்றி வடபெண்ணை நதிக்கரையில் என்னவெல்லாமோ வர்ணனை செய்து கொண்டிருந்தாய். அவளை நன்றாய் பார்க்க கூட முடியவில்லை. உன் அன்னைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவள் எட்டி பார்த்த போது அவள்
அவள் முகத்தில் 8 பங்கு தான் தெரிந்தது. நாணமும் மடமும் பெண்களுக்கு இருக்க வேண்டியதை விட உன் தங்கையிடம் சற்று அதிகமாகவே இருக்கிறது. கந்தமாறனுடைய வாயும் உதடுகளும் ஏதோ சொல்வதற்கு துடித்தன. ஆனால் வார்த்தை ஒன்றும் உருவாகி வரவில்லை. கந்தமாறா, ஆயினும் பாதகமில்லை. நீ தான் நான் திரும்பி வரும்போது சில நாள் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறாயே, அப்போது பார்த்து பேசிக்கொண்டால் போகிறது. அதற்குள் உன் தங்கையின் கூச்சமும் கொஞ்சம் நீங்கிவிடலாம் அல்லவா? கந்தமாறா, உன் சகோதரியின் பெயர் என்னவென்று சொன்னாய்? மணிமேகலை. அடடா, என்ன இனிமையான பெயர். பெயரை போலவே அழகும் குணமும் இருந்துவிட்டால். கந்தமாறன் குறுக்கிட்டு, நண்பா, உன்னை ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என் தங்கையை நீ மறந்துவிடு. அவளை பற்றி நான் சொன்னதையெல்லாம் மறந்துவிடு. அவள் பேச்சையே எடுக்காதே. கந்தமாறா, இது என்ன ஒரே தலைகீழ் மாறுதலா இருக்கிறதே? நேற்று இரவு கூட உன் வீட்டுக்கு நான் மருமகனாக வரப்போவதை பற்றி ஜாடையாக சொன்னாயே. வல்லவரையா, அவ்விதம் நான் சொன்னது உண்மைதான். ஆனால் பிறகு வேறு நிலைமை ஏற்பட்டு விட்டது. என் பெற்றோர்கள் வேறு இடத்தில் என் சகோதரியை கல்யாணம் செய்து கொடுக்க முடிவு செய்து விட்டார்கள். மணிமேகலையும் அதற்கு சம்மதித்து விட்டாள். வந்தியத்தேவன் மனதிற்குள் மணிமேகலை வாழ்க என்று சொல்லிக் கொண்டான். மணிமேகலையை யாருக்கு கொடுக்க நிச்சயித்திருப்பார்கள் என்று யூகிப்பதிலும் அவனுக்கு கஷ்டம் ஏற்படவில்லை. மூடு பல்லக்கில் இருந்து வெளிப்பட்ட இளவரசர் மதுராந்தகருக்கு தான் நிச்சயித்திருப்பார்கள். மதுராந்தகருடைய கட்சிக்கு பலம் தேட இப்படியெல்லாம் உறவுகளை ஏற்படுத்துகிறார்களா? பழுவேட்டரையர் பொல்லாத கெட்டிக்காரர் தான். இவ்வாறு எண்ணிக்கொண்டு வந்தியத்தேவன், கந்தமாறா, நேற்று ராத்திரி வந்திருந்த பணக்கார விருந்தாளிகளில் ஒருவரை தேர்ந்தெடுத்தீர்களா? இதில் எனக்கு வியப்பும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை. ஒரு மாதிரி நான் எதிர்பார்த்தது தான். வல்லவரையா, எதிர்பார்த்தாயா? அது எப்படி? கந்தமாறா, என்னை போல் ஏழை அனாதைக்கு யார் பெண்ணை கொடுப்பார்கள்? ஊரும் வீடும் இல்லாதவனை எந்த பெண் மணந்து கொள்ள இணங்குவாள்? எப்போதோ என் குலத்தை சேர்ந்த முன்னோர்கள் அரசு செலுத்தினார்கள் என்றால் அது இப்போது எதற்கு ஆகும்? நண்பா, போதும், நிறுத்து. என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் அவ்வளவு கேவலப்படுத்தாதே. நீ சொல்வது ஒன்றும் காரணம் இல்லை. வேறு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. அதை அறிந்தால் நீயே ஒப்புக்கொள்வாய். ஆனால் அதை நான் இப்போது சொல்ல முடியாது. சமயம் வரும்போது நீயே தெரிந்து கொள்வாய். கந்தமாறா, இது என்ன ஒரே மர்மமாகவே இன்றைக்கு நீ பேசிக்கொண்டு வருகிறாயே? வல்லவரையா, அதற்காக என்னை மன்னித்து விடு. உன்னிடம் கூட நான் மனம் விட்டு பேச முடியாதபடி அப்படி ஒரு பெரிய காரியம்தான். எது எப்படியானாலும் நம்முடைய சிநேகத்துக்கு எவ்வித பங்கமும் வராது என்பதை நம்பு. விஷயம் வெளியாக வேண்டிய சமயம் வரும்போது ஓட்டமாக ஓடி வந்து உன்னிடம் தான் முதலில் சொல்வேன். அது வரையில் என்னிடம் நம்பிக்கை வைத்திரு. உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். என்னை நம்பு நண்பா. இந்த வாக்குறுதிக்காக ரொம்ப வந்தனம். ஆனால் என்னை கைவிடும்படியான நிலைமை என்ன என்பது தான் தெரியவில்லை. அப்படி நான் இன்னொருவரை நம்பி பிழைக்கிறவனும் அல்ல. கந்தமாறா, என்னுடைய உடைவாளையும் கைவேலையுமே நான் நம்பியிருப்பவன். வல்லவரையா, அந்த உடைவாளையும் வேலையும் உபயோகிக்க வேண்டிய சந்தர்ப்பம் சீக்கிரத்தில் வரலாம். அப்போது நாம் இருவரும் ஒரே கட்சியில் நின்று தோளோடு தோள் சேர்ந்து போரிடுவோம். அதனால் உன்னுடைய நோக்கமும் கைகூடும். கந்தமாறா, இது என்ன? ஏதாவது யுத்தம் சீக்கிரம் வரும் என்று எதிர்பார்க்கிறாயா? அல்லது ஈழ நாட்டில் நடக்கும் யுத்தத்துக்கு போகும் உத்தேசம் உனக்கு உண்டா? வல்லவரையா, ஈழத்துக்கா? ஈழத்தில் நடக்கும் அழகான யுத்தத்தை பற்றி கேட்டால் நீ ஆச்சரியப்பட்டு போவாய். ஈழத்தில் உள்ள நம் வீரர்களுக்காக சோழ நாட்டிலிருந்து அரிசியும் மற்ற உணவுப் பொருட்களும் போக வேண்டுமா? வெட்கக்கேடு. நான் சொல்வது வேறு விஷயம். கொஞ்சம் பொறுமையா இரு. சமயம் வரும்போது சொல்கிறேன். தயவு செய்து இப்போது என் வாயை பிடுங்காதே. கந்தமாறா, சரி, உனக்கு விருப்பம் இல்லை என்றால் ஒன்றும் சொல்ல வேண்டாம். வாயை கூட திறக்க வேண்டாம். அதோ கொள்ளிடமும் தெரிகிறது என்றான் வந்தியத்தேவன். உண்மையில் சற்று தூரத்தில் கொள்ளிட பெருநதியின் வெள்ளம் தெரிந்தது. சில நிமிட நேரத்தில் நண்பர்கள் நதிக்கரையை அடைந்தார்கள். ஆடி புது வெள்ளம் அந்த மகா நதியில் கரை புரண்டு சென்றது. மறுகரை வெகு தூரத்தில் இருப்பதாக தோன்றியது. மறுகரையில் உள்ள மரங்கள் சிறிய செடிகளை போலிருந்தன. சக்க சிவந்த பெருநீர் வெள்ளம் சுழிகளும் சுழல்களுமாக வட்ட வடிவ கோலங்களை போட்டுக்கொண்டு கரையை உடைக்க முயற்சி செய்து கொண்டு கீழ்கடலை நோக்கி அடித்து மோதிக்கொண்டு விரைந்து சென்ற காட்சியை வந்தியத்தேவன் பார்த்து பிரமித்து நின்றான். தோணித்துறையில் ஓடம் ஒன்று நின்றது. ஓடம் தள்ளுவோர் இருவர் கையில் நீண்ட கோல்களுடன் ஆயத்தமா இருந்தார்கள். படகில் ஒரு மனிதர் ஏற்கனவே ஏறி இருந்தார். அவரை பார்த்தால் பெரிய சிவபக்த சிகாமணி என்று தோன்றியது. கரையில் வந்து கொண்டிருந்தவர்களை பார்த்து, சாமி, படகில் வரப்போகிறீர்களா என்று படகோட்டிகளில் ஒருவன் கேட்டான். ஆம், இவர் வரப்போகிறார். கொஞ்சம் படகை நிறுத்து என்றான் கந்தமாறன். இரு நண்பர்களும் குதிரை மீதிருந்து கீழே குதித்தார்கள். கந்தமாறா, யோசனை இல்லாமல் வந்து விட்டேனே. இந்த குதிரையை என்ன செய்வது? படகில் ஏற்ற முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். வல்லவரையா, தேவையில்லை. நம்மை தொடர்ந்து இதோ 2 ஆட்கள் வந்திருக்கிறார்கள். ஒருவன் உன் குதிரையை இங்கிருந்து கடம்பூருக்கு இட்டு வருவான். இன்னொருவன் உன்னுடன் படகில் ஏறி வந்து அக்கறையில் உனக்கு வேறு குதிரை சம்பாதித்து கொடுப்பான் என்றான் கந்தமாறன். ஆஹா, எவ்வளவு முன்யோசனை! நீ அல்லவா உண்மை நண்பன் என்றான் வந்தியத்தேவன். வல்லவரையா, பாலாற்றையும் பெண்ணையாற்றையும் போலத்தான் கொள்ளிடத்தை பற்றியும் நீ நினைத்திருப்பாய். இதில் குதிரையை கொண்டு
போக முடியாது என்று நீ எண்ணியிருக்க மாட்டாய் கந்தமாறா. ஆமாம், அவ்விதம் உங்கள் சோழ நாட்டு நதியை பற்றி அலட்சியமாய் நினைத்ததற்காக மன்னித்து விடு. அப்பப்பா, இது என்ன ஆறு, என்ன வெள்ளம், சமுத்திரம் போலல்லவா பொங்கி வருகிறது. இவ்வாறு பேசிக்கொண்டு இரு நண்பர்களும் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டு விடை பெற்று கொண்டார்கள். வந்தியத்தேவன் நதிக்கரை ஓரமாக சென்று படகில் ஏறினான். அவனுடன் அந்த படகில் கந்தமாறனுடன் வந்த ஆட்களில் ஒருவனும் ஏறிக்கொண்டான். படகு புறப்படுவதற்கு சித்தமா இருந்தது. ஓடக்காரர்கள் கோல் போட ஆரம்பித்தார்கள். திடீரென்று கொஞ்ச தூரத்தில் இருந்து நிறுத்து, படகை நிறுத்து என்று ஒரு குரல் கேட்டது. ஓடக்காரர்கள் கோல் போடாமல் கொஞ்சம் தயங்கி நின்றார்கள். கூவிக்கொண்டு ஓடி வந்தவன் அதிவிரைவில் கரைக்கருகில் வந்து சேர்ந்தான். முதல் பார்வையிலேயே அவன் யார் என்பது வந்தியத்தேவனுக்கு தெரிந்து போனது. அவன் ஆழ்வார்க்கடியான் நம்பிதான். வருகிறவர் வைஷ்ணவர் என்பதை அறிந்ததும் படகில் இருந்த சைவர், விடு படகை விடு, அந்த பாஷாண்டியுடன் நான் படகில் வரமாட்டேன், அவன் அடுத்த படகில் வரட்டும் என்றார். ஆனால் வந்தியத்தேவன் ஓடக்காரர்களை பார்த்து, கொஞ்சம் பொறுங்கள், அவரும் வரட்டும், படகில் நிறைய இடம் இருக்கிறதே, ஏற்றிக்கொண்டு போகலாம் என்றான். ஆழ்வார்க்கடியானிடம் இருந்து நேற்றிரவு நிகழ்ச்சிகளை பற்றி பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன் விரும்பினான். ஆழ்வார்க்கடியான் படகில் ஏறியதை ஆட்சேபித்த சைவ பெரியார் படகு நகர தொடங்கியதும் வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி, உனக்காக போனால் போகிறது என்று இவனை ஏறவிட்டேன். ஆனால் ஓடத்தில் இருக்கும் வரையில் அவன் 8 பெயரை சொல்லவே கூடாது. சொன்னால் இவனை இந்த கொள்ளிடத்தில் பிடித்து தள்ளிவிட சொல்லுவேன். ஓடக்காரர்கள் என்னுடைய ஆட்கள். நம்பியடிகளே தங்களுடைய திருச்சபையில் விழுந்ததா என்று வந்தியத்தேவன் கேட்டான். இவர் 5 பெயரை சொல்லாதிருந்தால் நானும் 8 திருநாமத்தை சொல்லவில்லை என்றான் ஆழ்வார்க்கடியான். சிவபெருமானுடைய பஞ்சாட்சர திருநாமத்தை சொல்லக்கூடாது என்று தடை செய்வதற்கு இவன் யார் என்று கூறிவிட்டே சைவ பெரியார் சிவபெருமானின் பாடல்களை பாடத் தொடங்கினார். இதை கேட்ட ஆழ்வார்க்கடியானும் உரத்த குரலில் ஆண்டாள் பாசுரங்களை பாடத் தொடங்கினான். சிவசிவா என்று சொல்லிவிட்டு சைவர் 2 காதிலும் கைவிரலை வைத்து அடைத்துக் கொண்டார். ஆழ்வார்க்கடியான் பாட்டை நிறுத்தியதும் சைவர் காதில் வைத்திருந்த விரல்களை எடுத்தார். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி, நீயே அந்த வீரசைவரை கொஞ்சம் கேள். இவர் திருமாலின் பெயரை கேட்பதற்கே இவ்வளவு கஷ்டப்படுகிறாரே. ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளின் பாத கமலங்களை அலம்பிவிட்டுத்தான் இந்த கொள்ளிட நதி கீழே வருகிறது. பெருமாளின் பாதம் பட்ட தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் என்று தானே சிவபெருமான் திருவானைக்காவலில் தண்ணீரிலேயே மூழ்கி தவம் செய்கிறார் என்று சொல்வதற்குள்ளே சைவ பெரியார் மிக வெகுண்டு ஆழ்வார்க்கடியான் மீது பாய்ந்தார். படகில் ஓரத்தில் 2 பேரும் கை கலக்கவே படகு கவிழ்ந்துவிடும் போல் இருந்தது. ஓடக்காரர்களும் வந்தியத்தேவனும் குறுக்கிட்டு அவர்களை விலக்கினார்கள். பக்த சிரோமணிகளே, நீங்கள் இருவரும் இந்த கொள்ளிட வெள்ளத்திலேயே விழுந்து நேரே மோட்சத்துக்கு போக ஆசைப்படுவதாக தோன்றுகிறது. ஆனால் எனக்கு இன்னும் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் மிச்சம் இருக்கின்றன என்றான் வந்தியத்தேவன். ஓடக்காரர்களில் ஒருவன், கொள்ளிடத்தில் விழுந்தால் மோட்சத்துக்கு போவது நிச்சயமோ என்னமோ தெரியாது, ஆனால் முதலையின் வயிற்றுக்குள் நிச்சயமாக போகலாம், அதோ பாருங்கள் என்றான். அவன் சுட்டிக்காட்டிய இடத்தில் முதலை ஒன்று பயங்கரமாக வாயை திறந்து கொண்டு காணப்பட்டது. எனக்கு முதலையை பற்றி சிறிதும் அச்சமில்லை. கஜேந்திரனை ரட்சித்த நாராயணமூர்த்தி எங்கே போய்விட்டார் என்றான் ஆழ்வார்க்கடியான். எங்கே போய்விட்டாரா? பிருந்தாவனத்து கோபிகா ஸ்திரீகளின் சேலை தலைப்பில் ஒருவேளை ஒளிந்து கொண்டிருப்பார் என்றார் சைவர். உடனே ஆழ்வார்க்கடியான் குறுக்கிட்டு, பத்மாசுரனுக்கு வரம் கொடுத்துவிட்டு அலறி புடைத்துக் கொண்டு ஓடியது போல் சிவனுக்கு இன்னொரு சங்கடம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த சங்கடத்திலிருந்து சிவனை காப்பாற்றுவதற்காக திருமால் போயிருக்கலாம். இதற்குள்ளே கொள்ளிடத்து மறுக்கரையும் வந்தது. ஓடம் அக்கறை சென்றதும் சைவ பெரியார் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, நீ நாசமாய் போவாய் என்று கடைசி சாபம் கொடுத்துவிட்டு தம் வழியே போனார். வந்தியத்தேவனுடன் வந்த கடம்பூர் வீரன் பக்கத்தில் உள்ள திருப்பனந்தாளுக்கு சென்று குதிரை சம்பாதித்து வருவதாக சொல்லி போனான். ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஆற்றங்கரையில் அரச மரத்தின் அடியில் உட்கார்ந்தார்கள். வந்தியத்தேவனும் நம்பியும் ஒருவருடைய வாயை ஒருவர் பிடுங்கி ஏதாவது விஷயத்தை தெரிந்து கொள்ள விரும்பினார்கள். முதலில் சிறிது நேரம் சுற்றி வளைத்து பேசினார்கள். ஏன் தம்பி, கடம்பூர் மாளிகைக்கு என்னை அழைத்து போகாமல் விட்டு விட்டு போனாய் அல்லவா? நான் போவதே பெரிய கஷ்டமாக போய்விட்டது நம்பிகளே. அப்படியா? பின் எப்படித்தான் போனாய்? ஒருவேளை போகவில்லையோ? போனேன். ஒரு காரியத்தை நினைத்து விட்டால் பின்வாங்கி விடுவேனோ? வாசற்காவலர்கள் தடுத்தார்கள். குதிரையை ஒரு தட்டு தட்டி உள்ளே விட்டேன். தடுத்தவர்கள் அத்தனை பேரும் உருண்டு தரையில் விழுந்தார்கள். பிறகு அவர்கள் எழுந்து வந்து என்னை சூழ்ந்து கொள்வதற்குள் என் நண்பன் கந்தன்மாறன் ஓடி வந்து என்னை அழைத்து போனான். அப்படித்தான் இருக்கும் என்று நானும் நினைத்தேன். மிக்க தைரியசாலினி. சரி, அப்புறம் என்ன நடந்தது? யார் யார் வந்திருந்தார்கள்? எத்தனையோ பிரமுகர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுடைய பெயரையெல்லாம் எனக்கு தெரியாது. பழுவேட்டரையர் வந்திருந்தார். அவருடைய இளமனையாளும் வந்திருந்தாள். அப்பப்பா, அந்த பெண்ணின் அழகை என்னவென்று சொல்வது? நீ பார்த்தாயா என்ன? பார்க்காமலா? என் நண்பன் கந்தன்மாறன் என்னை அந்தப்புறத்துக்கு அழைத்து சென்றான். அங்கே பார்த்தேன். அவ்வளவு பெண்களிலும் பழுவேட்டரையரின் இளையராணி தான் பிரமாத அழகுடன் விளங்கினாள். அடே அப்பா, ஒரே அடியாக வர்ணிக்கிறாயே. பிறகு என்ன நடந்தது? குரவை கூத்து நடந்ததா? நடந்தது. மிகவும் நன்றாயிருந்தது. அப்போது உண்மை நினைத்துக் கொண்டேன். எனக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். இன்னும் என்ன நடந்தது? வேலை நாட்டம் நடந்தது. தேவராளனும் தேவராட்டியும் மேடைக்கு வந்து ஆவேசமாக ஆடினார்கள். சன்னதம் வந்ததா? ஏதாவது வாக்கு சொன்னார்களா? நினைத்த காரியம் கைகூடும், மழை பெய்யும் என்றெல்லாம் சன்னதக்காரன் சொன்னான். அவ்வளவுதானா? இன்னும் ஏதோ ராஜாங்க விஷயமாக சொன்னான். நான் அதை ஒன்றும் கவனிக்கவில்லை. அடடா, இவ்வளவுதானா கவனித்திருக்க வேண்டும்? தம்பி, நீ இளம் பிள்ளை, நல்ல வீர பராக்கிரம் உடையவனாய் தோன்றுகிறாய். ராஜாங்க விஷயங்களை பற்றி எங்கேயாவது யாராவது பேசினால் காதில் கேட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். நீர் சொல்வது உண்மை. எனக்கு கூட இன்று காலையில் அப்படித்தான் தோன்றியது. காலையில் என்ன தோன்றியது? காலையில் கந்தமாறனும் நானும் பேசிக்கொண்டே கொள்ளிடக்கரை வரையில் வந்தோம். இரவு நான் படுத்து தூங்கிய பிறகு கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்த விருந்தாளிகள் கூட்டம் போட்டு ஏதேதோ ராஜாங்க விஷயம்
ரகசியமாக பேசினார்களாம். என்ன பேசினார்களாம் அது எனக்கு தெரியாது. கந்தன்மாறன் ஏடா கூடமாக சொன்னானே தவிர தெளிவாக சொல்லவில்லை. ஏதோ ஒரு காரியம் சீக்கிரம் நடக்கப் போகிறது, அப்போது சொல்கிறேன் என்றான். அவன் பேச்சே மர்மமா இருந்தது. சுவாமிகளே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதை பற்றி? நாடு நகரமெல்லாம் ஏதேதோ பேசிக் கொள்கிறார்களே. வானத்தில் வால் நட்சத்திரம் காணப்படுகிறது, ராஜாங்கத்துக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது, சோழ சிம்மாசனத்தில் மாறுதல் ஏற்படும், அப்படி இப்படி என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். தொண்டை மண்டலம் வரையில் இந்த பேச்சு எட்டி இருக்கிறது. இன்னும் யார் யாரோ பெரிய கைகள் சேர்ந்து அடிக்கடி கூடி அடுத்த பட்டத்துக்கு யார் என்று யோசித்து வருகிறார்களாம். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அடுத்த பட்டத்துக்கு யார் வரக்கூடும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி. ராஜாங்க காரியங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் வைஷ்ணவன், ஆழ்வார்களின் அடியார்க்கு அடியான். எனக்கு தெரிந்த பாசுரங்களை பாடிக்கொண்டு ஊர் ஊராய் திரிகிறவன். இவ்வாறு ஆழ்வார்க்கடியான் கூறி ஆண்டாள் பாசுரங்களில் ஒன்றை பாடத் தொடங்கினான். உடனே வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, உமக்கு புண்ணியமாய் போகட்டும், நிறுத்தும் என்றான். அடடா, தெய்வ தமிழ் பாசுரத்தை நிறுத்த சொல்கிறாயே ஆழ்வார்க்கடியான் நம்பிகளே, எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. அதை சொல்லட்டுமா? நன்றாய் சொல்லு. கைத்தடியை தூக்கி கொண்டு அடிக்க வர மாட்டீரே. உன்னையா? உன்னை அடிக்க என்னாலே முடியுமா? உம்முடைய வைஷ்ணவம் பாசுர பாடல் எல்லாம் வெறும் நடிப்பென்று சந்தேகிக்கிறேன். ஐயோ, இது என்ன பேச்சு? அபச்சாரம், அபச்சாரம். அபச்சாரமும் இல்லை, உபச்சாரமும் இல்லை. உம்முடைய பெண்ணாசையை மறைப்பதற்காக இந்த மாதிரி நடிக்கிறீர்கள். உம்மை போல் இன்னும் சிலரையும் நான் பார்த்திருக்கிறேன் தம்பி. பெண் பித்து பிடித்து அலைகிறவர்கள் சிலர் உண்டு. ஆனால் அவர்களோடு என்னை சேர்க்காதே. நீ அவ்விதம் சந்தேகிப்பது ரொம்ப தவறு. அப்படியானால் பல்லக்கில் வந்த பெண்ணிடம் ஓலை கொடுக்கும்படி என்னை ஏன் கேட்டீர்? அதிலும் இன்னொரு மனுஷன் மனம் புரிந்து கொண்ட பெண்ணிடம் மனதை செலுத்தலாமா? நீர் கடம்பூர் மாளிகைக்கு வர வேண்டும் என்று சொன்னதும் அவளை பார்ப்பதற்குத்தானே? இல்லை என்று சொல்ல வேண்டாம். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு நீ கூறிய காரணம் தவறு. வேறு தகுந்த காரணம் இருக்கிறது. அது பெரிய கதை. குதிரை இன்னும் வர காணோம். அந்த கதையைத்தான் சொல்லுங்களேன், கேட்கலாம். கதை என்றால் கற்பனை கதையல்ல, உண்மையாக நடந்த கதை. அதிசய வரலாறு. கேட்டால் திகைத்து போவாய். அவசியம் சொல்லத்தான் வேண்டுமா? இஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள். ஆம், சொல்கிறேன். கொஞ்சம் எனக்கு அவசரமாய் போக வேண்டும். இருந்தாலும் சொல்லிவிட்டு போகிறேன். மறுபடியும் உன்னிடம் ஏதாவது உதவி கோரும்படி இருந்தாலும் இருக்கும். அப்போது தட்டாமல் செய்வாய் அல்லவா? நியாயம் இருந்தால் செய்வேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லாவிட்டால் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இல்லை இல்லை, உன்னிடம் கட்டாயம் சொல்லியே தீர வேண்டும். பழுவேட்டரையரின் இளமனைவி இருக்கிறாளே, நான் ஓலை கொண்டு போக சொன்னேனே, அவள் பெயர் நந்தினி. அவளுடைய கதையை கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவாய். உலகில் இப்படியும் அக்கிரமம் உண்டா என்று பொங்குவாய். இந்த முன்னுரையுடன் ஆழ்வார்க்கடியான் நந்தினியை பற்றிய கதையை ஆரம்பித்தான். ஆழ்வார்க்கடியான் பாண்டிய நாட்டின் வைகை நதிக்கரையில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். அவனுடைய குடும்பத்தார் பரம பக்தர்களான வைஷ்ணவர்கள். அவனுடைய தந்தை ஒரு நாள் நதிக்கரையில் உள்ள நந்தவனத்துக்கு போனார். அங்கே ஒரு பெண் குழந்தை அனாதையாக கிடப்பதை கண்டார். குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார். குழந்தை கலையாகவும் அழகாகவும் இருந்தபடியால் குடும்பத்தார் அன்புடன் போற்றி காப்பாற்றினார்கள். நந்தவனத்தில் அகப்பட்டபடியால் நந்தினி என்று குழந்தைக்கு பெயரிட்டார்கள். ஆழ்வார்க்கடியான் அப்பெண்ணை தன் தங்கை என்று கருதி பாராட்டி வந்தான். நந்தினிக்கு பிராயம் வளர்ந்தது போல் பெருமாளிடமும் பக்தியும் வளர்ந்து வந்தது. அவள் மற்றொரு ஆண்டாளாகி பக்தர்களை எல்லாம் ஆட்கொள்ளப் போகிறாள் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நம்பினார்கள். இந்த நம்பிக்கை ஆழ்வார்க்கடியானுக்கு அதிகமாய் இருந்தது. தந்தை இறந்த பிறகு அப்பெண்ணை வளர்க்கும் பொறுப்பை அவனே ஏற்றுக்கொண்டான். இருவரும் ஊர் ஊராக சென்று ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடி வைஷ்ணவத்தை பரப்பி வந்தார்கள். நந்தினி துளசி மாலை அணிந்து பக்தி பரவசத்துடன் பாசுரம் பாடியதை கேட்டவர்கள் மதிமயங்கி போனார்கள். ஒரு சமயம் ஆழ்வார்க்கடியான் திருவேங்கடத்துக்கு யாத்திரை சென்றான். திரும்பி வர கால தாமதமாகிவிட்டது. அப்போது நந்தினிக்கு ஒரு விபரீதம் நேர்ந்து விட்டது. பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இறுதி பெரும் போர் மதுரைக்கு அருகில் நடந்தது. பாண்டியர் சேனை சர்வநாசம் அடைந்தது. வீரபாண்டியன் உடம்பெல்லாம் காயங்களுடன் போர்க்களத்தில் விழுந்திருந்தான். அவனுடைய அரண்மனை ஊழியர்கள் சிலர் அவனை கண்டுபிடித்து உயிர் தப்பிவிக்க முயன்றார்கள். இரவோடு இரவாக நந்தினியின் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். பாண்டியனுடைய நிலைமையை கண்டு மனமிறங்கி நந்தினி அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனால் சீக்கிரத்தில் சோழ வீரர்கள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள். நந்தினியின் வீட்டை சூழ்ந்து கொண்டு வீரபாண்டியனை கொன்றார்கள். நந்தினியின் அழகை கண்டு மோகித்து பழுவேட்டரையர் அவளை சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார். இது 3 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. பிறகு ஆழ்வார்க்கடியான் நந்தினியை பார்க்கவே முடியவில்லை. அன்று முதல் ஒரு தடவையும் நந்தினியை தனியே சந்தித்து பேசவும் அவள் விரும்பினால் அவளை விடுதலை செய்து கொண்டு போகவும் ஆழ்வார்க்கடியான் முயன்று கொண்டிருக்கிறான். இதுவரையில் அம்முயற்சியில் வெற்றி பெறவில்லை. இந்த வரலாற்றை கேட்ட வந்தியத்தேவனுடைய உள்ளம் உருகிவிட்டது. கடம்பூர் மாளிகையின் பல்லக்கில் இருந்தது நந்தினி இல்லை என்றும் இளவரசன் மதுராந்தகன் என்றும் ஆழ்வார்க்கடியானிடம் சொல்லிவிடலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். பிறகு ஏதோ ஒன்று மனதில் தடை செய்தது. ஒருவேளை இந்த கதை முழுவதும் ஆழ்வார்க்கடியானுடைய கற்பனையோ என்று தோன்றியது. ஆகையால் கடம்பூர் மாளிகையில் அறிந்து கொண்ட ரகசியத்தை சொல்லவில்லை. தம்பி, எனக்கு நீ உதவி செய்வாயா என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். நான் என்ன உதவி செய்ய முடியும்? பழுவேட்டரையர் இந்த சோழ பேரரசையே ஆட்டுவிக்கும் ஆற்றல் உடையவர். நானோ ஒரு செல்வாக்கும் இல்லாத தன்னந்தனியாள். என்னால் என்ன செய்ய முடியும் என்று வந்தியத்தேவன் ஜாக்கிரதையாகவே பேசினான். பிறகு, நம்பிகளே, ராஜாங்க காரியங்களை பற்றி உமக்கு ஒன்றுமே தெரியாதென்றா சொல்கிறீர்கள்? சுந்தர சோழ மகாராஜாவுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அடுத்த பட்டத்துக்கு உரியவர் யார் என்று உம்மால் சொல்ல முடியாதா? இப்படி கேட்டுவிட்டு அடியானுடைய முகபாவத்தில் ஏதாவது மாறுதல் ஏற்படுகிறதா என்று வந்தியத்தேவன் ஆவலுடன் பார்த்தான். எந்த மாறுதலும் ஏற்படவில்லை. அதெல்லாம் எனக்கென்ன தெரியும் தம்பி? குழந்தை ஜோசியரை கேட்டால் ஒருவேளை சொல்வார் என்றான் நம்பி. ஓஹோ, குழந்தை ஜோதிடர் உண்மையிலேயே அவ்வளவு கெட்டிக்காரர் தானா? அசாத்திய கெட்டிக்காரர். ஜோதிடமும் பார்த்து சொல்வார், மனதை அறிந்தும் சொல்வார், உலக விவகாரங்களை அறிந்து அதற்கேற்பவும் மாறுடம் சொல்வார். அப்படியானால் அவரை பார்த்து விட்டு போக வேண்டியதுதான் என்று வந்தியத்தேவன் மனதில் தீர்மானித்துக் கொண்டு குழந்தை ஜோதிடரின் வீட்டுக்கு புறப்பட்டான். அதே சமயத்தில்
பழையாறை அரண்மனையிலிருந்து குழந்தை ஜோதிடரை பார்ப்பதற்காக குந்தவை பிராட்டியும் அரண்மனை தோழிகளும்